வணக்கம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர். இது யாருடைய போர்? அமெரிக்காவுடைய போரா? இஸ்ரேலுடைய போரா? ஈரானுடைய போரா? அல்ல ஒட்டுமொத்த உலகத்துடைய போராக மாறப்போகிறதா? இந்த கேள்வியை மிக சீரியஸாக நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ரீஜனல் கான்ஃபிளிக்டும் கிடையாது, மிலிட்டரி கான்ஃபிளிக்டும் கிடையாது. காரணம், இது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் வாராக மாறிவிட்டது. இதுவரை நீங்க வெறும் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு நடுவே நடக்கக்கூடிய கான்ஃபிளிக்டாக மட்டும்தான் பார்த்தீர்கள். இதில் கல்ஃப் நாடுகள் மீது ஏவப்பட்ட அந்த தாக்குதல்களும் நீங்க பார்த்தீர்கள். ஆனால் இன்னைக்கு நான் எடுத்து காட்டக்கூடிய விஷயம், இதில் ரஷ்யா மற்றும் யுக்ரைனும் குதித்து விட்டது. யுக்ரைனுடைய என்ட்ரி, ரஷ்யாவுடைய என்ட்ரி நேரடியாக இந்த போரில் வந்துவிட்டது. அதனால் என்ன நடக்கும்? ஒட்டுமொத்த உலகமே இதற்கு மேல் சின்னாபின்னமாகக்கூடிய பல வாய்ப்புகள் இருக்கு. ஈரானுக்கு எதிராக பல கோரிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வைத்தால் கூட ஈரான் இதை ஒரு நான்சென்ஸ் ஆக எடுத்து காட்டுகிறது. ஒட்டுமொத்த யூரோப் முதல் முறையாக இது எங்களுடைய போர் கிடையாது, நாங்க அமெரிக்காவுடன் நிற்க மாட்டோம் என்று அவர்கள் கூறுவது அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்க பார்த்தீர்கள்னா, முக்கியமாக ரஷ்யா யுக்ரைன் போரின் போது எந்த அளவில் ஒட்டுமொத்த நாட்டோ நாடுகள் அமெரிக்கா உட்பட யுக்ரைனுக்கு பின்னாடி போய் நின்றார்களோ, அதனால்தான் இன்னைக்கு 4 ஆண்டுகள் ஆனால் கூட யுக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ரஷ்யாவிற்கு யாரெல்லாம் உதவினார்கள்? ஒட்டுமொத்த நாட்டோ நாடுகள் அமெரிக்கா யுக்ரைனுடன் நிற்கும் போது ரஷ்யாவுடன் நின்ற 2 நாடுகள், மூன்றாவது இந்தியாவும் கூட. ரஷ்யாவிற்கு சைனா முதல் நாடு, சைனா மிகப்பெரிய அளவில் வெளிப்படையாக உதவியது, ரஷ்யாவுடன் நின்றார்கள். இரண்டாவது இந்தியா. பல்வேறு சாங்ஷன் பல்வேறு விதமான சாங்ஷன்கள் போடப்பட்டிருந்தால் கூட இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தியது இந்தியாவுடைய நிலை அது. இன்னொரு பக்கம் ஈரான் தன்னுடைய மிசைல்ஸ்களை, தன்னுடைய ட்ரோன்களை, அந்த டெக்னாலஜி எல்லாம் ரஷ்யாவிற்கு கொடுத்து அங்க போன அனைத்து டெக்னாலஜி, அனைத்து ட்ரோன்ஸ்களையுமே யுக்ரைன் மீது ஏவி விட்டார்கள். யுக்ரைன் மீது அந்த தாக்குதல்கள் நடந்தது. அப்ப இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் இன்னைக்கு நிலை நீங்க பார்த்தீர்கள்னா, ரஷ்யாவிற்கு முன்பு யுக்ரைன் ஒரு சிறிய நாடுதான், அவ்வளோ பலசாலியான நாடெல்லாம் கிடையாது. ஆனால் கூட 4 ஆண்டுகளாக ஒரு நாடு, ஒரு சிறிய நாடு ரஷ்யாவிற்கு முன்பு தாக்குப்பிடித்து நிலைத்து நிற்கிறது. இன்னொரு பக்கம் ஈரான் அமெரிக்காவிற்கு முன்பு ஒரு சாதாரணமான சிறிய நாடு, ஏராளமான சாங்ஷன்ஸ்களை போட்டு அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை உடைத்திருக்கிறார்கள். ஆனால் கூட போன வருடம் 12 நாட்கள், இப்போ பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து தொடங்கி 1 மாதம் ஆகிவிட்டது. இன்னைக்கு நாம் 31ஆம் தேதியில் இருக்கு. 1 மாதம் ஆகிவிட்டது. இன்னைக்கும் நீங்க பார்த்தீர்கள்னா, சிறிய நாடான ஈரான் தான் ஃப்ரண்ட் லைன்ல நிற்கிறது. அமெரிக்கா எங்கேயும் தோர்த்து போய்விட்டார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் ஜெலன்ஸ்கியோடைய என்ட்ரி இந்த போரில் தீயில் நெய்யூற்றக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது. அந்த அளவில் இந்த விஷயம் திடீர் என்று ஜெலன்ஸ்கி தன்னுடைய வெப்பன் டீல்ஸ்களை, அதாவது யுக்ரைன் தன்னுடைய வெப்பன்ஸ் டீல்களை கல்ஃப் நாடுகளுடன் கையெழுத்து போட்டு விட்டார்கள், ஒப்பந்தம் போட்டு விட்டார்கள். இந்த ஒப்பந்தம், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். ஈரானிய வெப்பன்ஸ் எந்த அளவில் கல்ஃப் நாடுகளை சின்னாபின்னமாக்கியதோ, யுக்ரைனுடைய டெக்னாலஜி இந்த ட்ரோன்ஸ்களை தடுத்து நிறுத்த முடியும். எங்களால் இவர்களுடைய பல்வேறு மிசைல்ஸ்களை தடுத்து நிறுத்த முடியும். அதற்கான டெக்னாலஜியை நாங்க உருவாக்கி இருக்கிறோம். ரஷ்யா யுக்ரைன் போரின் போது நான் தொடக்கத்திலே கூறியபடி ஈரான் தான் ரஷ்யாவிற்கு மிசைல்ஸ்களை கொடுத்தது, ஈரான் தான் ரஷ்யாவிற்கு தன்னுடைய ட்ரோன் டெக்னாலஜியை கொடுத்தது. அனைத்து மிசைல்ஸ்களுமே யுக்ரைன் மீது போய் தாக்கிய போது யுக்ரைன் தன்னுடைய டெக்னாலஜியை உருவாக்கி ஈரான் ரஷ்யா வழியாக ஏவிய அந்த ட்ரோன்ஸ்களை
டிஃப்யூஸ் செய்யக்கூடிய டிஃபென்ஸ் செய்யக்கூடிய வேலையை யுக்ரைன் பார்த்தது. அந்த டெக்னாலஜியை தான் இன்னைக்கு கல்ஃப் நாடுகளுக்கு ஒரு ஒப்பந்தம் வழியாக அவர்கள் விற்றிருக்கிறார்கள். யுக்ரைன் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் என்ன? ஈரான் ரஷ்யா வழியாக எங்களை தாக்கியது. ஈரானுடைய மிசைல்ஸ்கள் ரஷ்யா வழியாக எங்களை தாக்கியது. ட்ரோன்ஸ்கள் ரஷ்யா வழியாக தாக்கியது. அப்போ அவர்களுடைய இந்த மிசைல் மற்றும் ட்ரோன் அட்டாக்ஸ்களை எங்களை தாண்டி வேற யாராலையுமே டிஃப்யூஸ் செய்ய முடியாது, டிஃபென்ஸ் செய்ய முடியாது. இந்த விஷயத்தை கேட்ட உடனே கல்ஃப் நாடுகள் ஜெலன்ஸ்கியுடன் ஒரு ஒப்பந்தத்தை மட்டும் போடவில்லை, கல்ஃப் நாட்டிலேயே ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்து இந்த ட்ரோன் டெக்னாலஜி எங்கே நீங்க டெவலப் செய்யுங்கள், அதற்கு என்னெல்லாம் தேவையோ நாங்கள் எடுத்துக் கொடுக்கிறோம் என்று கூறிவிட்டார். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஜெலன்ஸ்கி மற்றும் புதினுடைய போர் கடந்த 4 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஜெலன்ஸ்கி, அதாவது ரஷ்யா யுக்ரைனுடைய போரும் இந்த போரில் கலந்து விட்டால் என்ன நடக்க வேண்டும் என்று நீங்க பார்க்க வேண்டும். இதற்கு முன்பு சிச்சுவேஷன் வேற, இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன் வேற. அதாவது இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் உலகத்தையே தன் வசப்படுத்தி இருக்கிறது. ஆகையால் ஐரோப்பிய நாடுகள் இது எங்களுடைய போர் கிடையாது, இந்த போரில் நாங்கள் எந்த விதமான உதவியும் கொடுக்க மாட்டோம், எல்லாருமே நாட்டு நாடுகள். சிந்தித்து பாருங்கள். முக்கியமாக ஸ்பெயின் நேற்று வெளிப்படையாக ஒரு விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறது. அமெரிக்காவிற்கு எங்களுடைய இடத்தை கொடுக்க மாட்டோம், அமெரிக்காவுடைய ஏர்கிராஃப்ட் எங்களுடைய மண்ணிலிருந்து எங்களுடைய நாட்டிலிருந்து அதை இயக்க விட மாட்டோம். ஸ்பெயின் நாட்டில் அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் இருக்கிறது. வெளிப்படையாக ஸ்பெயின் மறுத்துவிட்டது. இது மட்டுமல்ல, ஜெர்மனியில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனி என்கிற AFD என்கிற ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவர்கள் ஒரு டிமாண்டை எடுத்து வைத்து விட்டார்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 40,000 ஜெர்மனி நாட்டை சார்ந்த படை வீரர்கள் அவர்களை உடனுக்குடன் அமெரிக்காவிலிருந்து ஜெர்மனிக்கு வர வையுங்கள். நம் நாட்டு போர் வீரர்கள் அமெரிக்கா செய்யக்கூடிய அந்த முட்டாள்தனமான வேலைகளுக்கெல்லாம் உதவக்கூடாது. அதனால் ஜெர்மனி ராணுவ வீரர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 40,000 நபர்களை உடனுக்குடன் வர சொல்லுங்கள். பிரிட்டன் நாடு அவர்களும் மிக சீரியஸான ஸ்ட்ராங்கான ஆக்ஷன்ஸ்களை எடுத்திருக்கிறார்கள். அதாவது இந்த யுக்ரைன் இந்த போரில் குதித்த உடனேயே சிச்சுவேஷன் கைவிட்டு மாறப்போகிறது. இது பல நாடுகளுக்கு இந்த போர் பரவப் போகிறது. அதனால் நாம் அனைவருமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த போரில் குதிக்கக்கூடாது. நாட்டுவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், நம் நாட்டுடைய பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம், நம் நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம். இதில் எந்த விதமான சப்போர்ட்டும் அமெரிக்காவிற்கு கிடையாது. இட்லியின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். The duration of the war does not depend on power of the most powerful, but depends on the resistance of the weak. இந்த போரை பொறுத்தவரையில் பலசாலியான நாடு அவர்கள் கையில் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு வீக்கான நாடு, ஒரு பலமில்லாத நாடு, அவர்கள் எந்த அளவில் ரெசிஸ்ட் செய்கிறார்கள், எந்த அளவில் பதில் கொடுத்து வருகிறார்கள், அதுதான் இந்த போருக்கான அர்த்தம். எப்படி யுக்ரைன் ஒரு பலசாலியான நாடு, ரஷ்யாவிற்கு முன்பு கடந்த 4 வருடங்களாக தாக்குப்பிடித்து வருகிறார்களோ, அதே போன்று அமெரிக்காவிற்கு முன்பு ஈரான் எப்படி தாக்குப்பிடித்து வருகிறது. 2 நாடுமே, அமெரிக்காவிற்கு முன்பு ஈரான், ரஷ்யாவிற்கு முன்பு யுக்ரைன், இந்த 2 நாடுகளுமே பெரிய நாடுகளை டிஃபென்ஸ் செய்யக்கூடிய வேலையை, ரெசிஸ்ட் செய்யக்கூடிய வேலையை அவர்கள் பார்த்து வருகிறார்கள். அப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கான அர்த்தம் என்ன? என்னைக்கு வரை அந்த சிறிய நாடு நாங்க சரண்டர் ஆக மாட்டோம், நாங்க போரில் நிற்போம் என்று நினைக்கிறார்களோ அந்த நாள் வரை இந்த போர் நீடிக்கும். நிச்சயமாக யுக்ரைனும் தன்னுடைய ஆயுதங்களை போடவில்லை, ஈரானும் தன்னுடைய ஆயுதங்களை போடவில்லை. இப்போ அமெரிக்காவுடைய ஒரு புதிய சூழ்ச்சி, அமெரிக்கா கார்க் ஐலண்ட் மீது ஒரு தாக்குதலை நடத்தப் போவதாக கூறியிருக்கிறார்கள். கமாண்டோ ஆபரேஷன், அதை பற்றி நான் 2 நாட்களாக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த விஷயம் கார்க் ஐலண்டை பற்றி கிடையாது. அமெரிக்கா பிரசிடென்ட் அவர் கொடுத்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட். கார்க் ஐலண்டை பற்றி பேசியது மட்டுமல்ல, டொனால்ட் ட்ரம்ப் கூறிய வார்த்தை, we will destroy everything.
நாங்க அனைத்தையுமே அழித்து விடுவோம். அதற்கு ஈரான் கொடுத்த பதில் நீங்களே கேட்டுவிடுங்க. چنین رفتارهایی متصل کردن منازعه اوکراین که ریشه‌های خاص خودش رو داره با اتفاقاتی که در منطقه ما در حال وقوعه، تجاوز نظامی خیلی آشکار آمریکا و رژیم صهیونیستی علیه ایران یک اشتباه محاسباتی بسیار فاجعه آمیز هست. من اطمینان دارم که کشورهای منطقه در چنین دامی نخواهند افتاد. ஈரானின் பதிலை நீங்க கேட்டீர்கள். இந்த வீடியோவில் இன்னும் ஆழமாக உங்களை கூட்டி செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. தொடர்ந்து எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இந்த சேனலில் நாங்கள் காட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மக்களிடம் போய் சேராதபடி ஒரு அமைப்பு வேலை பார்த்து வருகிறது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பகிருங்கள். அதை தாண்டி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழ் கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். அதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி. யுக்ரைன் அல்ல ஜெலன்ஸ்கி எந்த அளவில் கல்ஃப் நாடுகளுக்கு உதவ வந்தாரோ அதே நேரத்தில் ஈரான் கல்ஃப் நாடுகளுக்கு எச்சரித்த விஷயம், நாட்டோ நாடுகள் எந்த நாட்டோ நாடுமே இந்த போரில் குதிக்கவில்லை. அப்படி ரஷ்யா யுக்ரைன் போரின் போது நாட்டோ நாடுகள் யுக்ரைனுடன் நிற்கவில்லை என்றால் ரஷ்யாவிற்கு முன்பு ஒரு நாள் 24 மணி நேரம் கூட யுக்ரைனால் தாக்குப்பிடித்திருக்க முடியாது. இன்னைக்கு சிச்சுவேஷன் வேற. இன்னைக்கு எந்த நாட்டோ நாடுகளுமே, எந்த ஐரோப்பிய நாடுகளுமே இந்த போரில் நாங்கள் குதிக்க போவதில்லை என்கிற விஷயத்தை தெளிவாக எடுத்து வைத்து விட்டார்கள். அப்ப எப்படி யுக்ரைன் இந்த போரில் குதித்தது? எப்படி யுக்ரைன் அமெரிக்கா பேசஸ்கள் கல்ஃப் நாட்டில் இருக்கு, மிலிட்டரி பேசஸ்கள் கல்ஃப் நாட்டில் இருக்கு, நேவி பேசஸ்களும் கல்ஃப் நாட்டில் இருக்கு. அப்ப எப்படி இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது என்கிற அந்த ஒரு சிறிய காட்சியை நீங்களே பார்த்து விடுங்கள். I remind you again, NATO nations are not in this war. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், பின்னாடி இருந்து ரஷ்யா மற்றும் சைனா ஈரானுக்கு உதவி வருகிறது. ஆனால் இப்போ வெளிப்படையாக யுக்ரைன் இந்த போரில் எப்படி குதித்தது, எப்படி கல்ஃப் நாடுகள் ஜெலன்ஸ்கியை வரவேற்றார்கள், அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது என்கிற அந்த காட்சிகளை பார்த்து. ஸோ ஒஃபிஷியலி யுக்ரைனுடைய என்ட்ரியும் இந்த போரில் வந்துவிட்டது. இப்போ என்ன நடக்கும்? ரஷ்யா யுக்ரைன் போர் மிடில் ஈஸ்டில் இதற்கு மேல் நடக்க போகிறது. நாட்டோ நாடுகளை அவர்கள் இழுப்பார்கள். ஸ்பெயின் ஏற்கனவே நாங்கள் இந்த போரில் இல்லை என்று கூறிவிட்டார்கள். பிரிட்டன் இல்லை என்று கூறிவிட்டார்கள். ஸ்பெயினின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மார்பிட்ரோஸ் ரோபிள்ஸ் மற்றும் அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், ஸ்பெயினின் பிரைம் மினிஸ்டர் பெட்ரோ, இந்த 2 பேருமே தெளிவாக எடுத்து வைத்த விஷயம், இது எங்களுடைய போர் கிடையாது, நாங்க எந்த விதத்திலுமே அமெரிக்காவிற்கு உதவ மாட்டோம். ரியாக்ஷன் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறது. இனி ஸ்பெயின் நாட்டு மீது நாங்க ட்ரேட் டாக்ஸஸ்களை, வரிகளை போட தொடங்கி விடுவோம் என அவர்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறார். அப்ப ஐரோப்பிய நாடுகள், ஜெர்மனி என்ன செய்ய போறீர்கள்? அங்க 40,000 ராணுவ வீரர்கள் அமெரிக்காவிலே இருக்கிறார்களே இல்லையா? அல்ல ஸ்டீமர் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர், அவரை நீங்க என்ன செய்ய போறீர்கள்? அப்போ ஒட்டுமொத்த உலகமே இந்த போரிலிருந்து நாங்க சம்மந்தப்படவில்லை, நாங்க போருடன் நிற்க போவதில்லை என்று கூறிய பின்பு அமெரிக்காவுடைய நிலை என்ன? அமெரிக்கா எந்த அளவில் இந்த போரில் ஒட்டுமொத்த உலகத்தை சிக்க வைத்து வேடிக்கை பார்த்து வருகிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். நாட்டோ நாடுகளை சார்ந்த பல்வேறு தலைவர்கள் அவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் அதையும் நீங்க கேட்டு. Gittern dürfen die Straße allerdings passieren. Warum dürfen die Spanier dort durch? Weil Spanien eben seine Basen für den Irankrieg sperrt. Und genau das ist richtig. Spanien mischt sich in diesen Krieg eben nicht ein.
Und deshalb fangen wir an, wie es in unserem Grundsatzprogramm auch steht. Fangen wir an, auch das umzusetzen mit dem Abzug der US-Truppen aus Deutschland, liebe Freunde. We're facing a war on two fronts. The Ukraine war now, 4 and a bit years in, and let's salute the bravery of Ukrainians over so many years, both on the front line and the civilians, as they fight for the values that matter to us. And now the other front, the other war, which is the Iran war, which I know is causing huge concern. People look at their screens and they're worried when they see explosions, infrastructure blown up, the rhetoric that goes with it, worried about whether this is going to escalate even further. And therefore it's really important. டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை கிடையாது, மிரட்டலை கொடுத்து வருகிறார். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கான நாடகம், இன்னொரு பக்கம் மிரட்டல். ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸை உடனுக்குடன் நீங்க திறந்து விடவில்லை என்றால் எந்த விதமான அக்ரிமெண்ட்டுக்கும் நாங்க வரமாட்டோம், நேரடியாக உங்களுடைய எனர்ஜி சைட்களில் தாக்குதல்களை நடத்துவோம், மின்சாரம் துண்டிக்கப்படும், தண்ணீர் பைப்லைன்ஸ்கள் துண்டிக்கப்படும், இது எல்லாமே நாங்க செய்து விடுவோம். ஆனால் இதற்கு பதில் கொடுக்கும்படி ஈரான் இந்த நபரை நாங்க நம்ப போவதில்லை, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்படுவதில்லை. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் சோஷியல் மீடியாவில் சோஷியல் ட்ரூத் என்கிற பிளாட்ஃபார்ம் வழியாக இந்த போரை நடத்தி வருகிறார். இந்த இடத்தில் ஈரானும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இது எக்கனாமிக் தாக்குதல். உலக நாடுகளுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது ஈரான். இந்த நபர் பேசுவதை தயவு செய்து நம்பாதீர்கள். இந்த நபர் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைத்தால் அப்படியே ஷேர் மார்க்கெட் உயர்ந்து போகும். இந்த நபர் பேசக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு ஷேர் மார்க்கெட் கவிழ்ந்து போகிறது. அப்போ இந்த நபர் ஒரு நாட்டுக்காக அல்ல, இந்த நபர் தன்னுடைய பிசினஸுக்காக மட்டும் தான் இந்த வேலைகளை பார்த்து வருகிறார். ஈரானின் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக் பர்சன் இஸ்மாயில் பாக்சி நேரடியாக இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை தாண்டி ஏப்ரல் 6ஆம் தேதியும் வந்துவிட்டது. இன்னைக்கு மார்ச் 31ஆம் தேதி, இன்னும் 6 நாட்கள் தான். இந்த 6 நாட்கள் அமெரிக்காவுடைய அந்த மிரட்டலுக்கான அவகாசம் முடிந்து போகும். அப்போ ஏப்ரல் 6ஆம் தேதி எந்த விதமான தாக்குதலை அமெரிக்கா நடத்தப் போகிறது என்கிற அந்த விஷயத்தையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த இடத்தில் பாகிஸ்தான் ஒரு இனிஷியேட்டிவை எடுத்து பேச்சுவார்த்தை நடத்த போறார்களாம். அதற்கும் தெஹரான், ஈரான் ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார்கள். இது அவர்களுடைய இனிஷியேட்டிவ். நாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு வரவும் இல்லை, எங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தை பற்றி தெரியும். சரி, டொனால்ட் ட்ரம்ப் அவர் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகிறாரா இல்லையா என்று கேட்கும்போது கிடையாது. அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் என்று கூறியிருக்கிறார்களே, அவர்கள் எந்த விதமான இனிஷியேட்டிவும் எடுக்கவில்லை. ஈரான் இந்த விஷயத்தை பற்றி எந்த நாட்டிடமுமே எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. முக்கியமாக பாகிஸ்தான், அமெரிக்கா, இஸ்ரேல் அல்ல ஐரோப்பிய நாடுகள் எந்த நாட்டுடனுமே எங்களுக்கு எந்த விதமான பேச்சுவார்த்தை நடக்கவில்லை. நாங்க எங்களுடைய நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் மீது தாக்குதல் நடந்தது, நாங்க யாரையும் போய் தாக்கவில்லை. எந்த போருக்கான தேவையும் கிடையாது, அவசியமும் கிடையாது. அந்த போரை 2 நபர்கள் நடத்தியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் நேத்தன்யாகு, இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப். அப்போ அவர்கள்தான் இந்த போருக்கான பதிலும் கொடுக்க வேண்டும். இந்த தருணத்தில் யுக்ரைன் அவர்களுக்கு ஒரு டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் கிடைத்திருக்கிறது கல்ஃப் நாடுகள் யுக்ரைனுக்கு ஒரு இடத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த தருணத்தில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி ஹைஃபால இருக்கு, அதன் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தியுள்ளது. ஈரான் மட்டுமல்ல, ஈரானும் தன்னுடைய மிசைலை ஏவி இருக்கிறார்கள், ஹெஸ்புல்லாவும் மிசைலை ஏவி இருக்கிறார்கள். அப்போ இந்த 2 அமைப்புகள், ஒரு நாடு இன்னொரு அமைப்பு, யார் இந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்கிற அந்த விஷயம் இதுவரை தெரியவில்லை. அமெரிக்காவுடைய ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன் இவரும் ஒரு விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். ஆயில் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சப்ளை சஃபிஷியன்டாக இருக்கிறது, எந்த விதமான குறையும் கிடையாது. I would ask him if he can come to Australia, New Zealand, ஏசியாவில் இருக்கக்கூடிய பல நாடுகள், இந்தியா உட்பட வந்து பார்க்கட்டும் ஒரு முறை. உங்கள் நாட்டில் வேணால் அந்த எண்ணெய் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஏசியா, இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள்,
இது போன்ற நாடுகளுக்கு நிச்சயமாக இந்த குறை இருக்கிறது. அடுத்தடுத்து நீங்க பார்த்தீர்கள்ல, பொருளாதாரத்திலும் ஒரு மிகப்பெரிய அடி இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகளுக்கு வந்து கொண்டுதான் இருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு யுத்தியை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது நாங்க ஒரு எஸ்காட் டீமை அமைக்க போகிறோம், இந்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அங்கிருந்து வரப்போகக்கூடிய ஒவ்வொரு கப்பலையும் நாங்கள் பாதுகாப்பாக அங்கிருந்து பயணம் எடுக்க போகிறோம், அந்த பாதுகாப்பை நாங்கள் கொடுக்க போகிறோம். இதற்கு பென்டகன் அங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்த விஷயம், நம்மிடம் இருக்கக்கூடிய வார்ஷிப் எல்லாமே பெரிய பெரிய வார்ஷிப்ஸ். இந்த வார்ஷிப் அங்க போனாலே அங்க தாக்குதல் நடக்கும், உங்களையே உங்களால் காப்பாற்ற முடியாது. எப்படி நீங்க இன்னொருத்தரை காப்பாற்ற போகிறீர்கள்? ஈரானின் ஸ்பீக்கர் கலிபான் openly he said investors should refrain from the investment. இன்வெஸ்டர்ஸ் தயவு செய்து உலக சந்தைகளில் தன்னுடைய பணத்தை போட்டு ஏமாறாதீர்கள். பிகாஸ் உங்களுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய நபர் ஒரு பிசினஸ்மேன் மட்டும்தான். இந்த நபருக்கு தன்னுடைய நாட்டை பற்றியோ உலகத்தை பற்றியோ தன் நாட்டு மக்களை பற்றியோ தன் நாட்டு இராணுவத்தை பற்றியோ ஒரு துளி கூட கவலை அல்ல. இந்த போரை வைத்து தன்னுடைய பணத்தை வளர்ப்பது எப்படி, தனக்கு எப்படி சம்பாத்தியம் அதிகப்படுத்த வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை மட்டும்தான் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்து வருகிறார். டொனால்ட் ட்ரம்பை பயன்படுத்தக்கூடிய நபர் நேதன்யாகு. இப்போ யுக்ரைனும் இந்த போரில் குதித்து தன்னுடைய ரஷ்யாவுடன் இருக்கக்கூடிய அந்த பழியை தீர்க்கக்கூடிய வேலையை இங்கே பார்க்கிறார்கள். அப்போ வரும் காலத்தில் இந்த சிறிய போர் ஒரு மிகப்பெரிய யுத்தமாக மாறிவிடுமா, வேர்ல்ட் வார் 3 தொடங்கிவிடுமா என்று நீங்க கேட்டீர்கள்னா, இப்போதைக்கு நீங்க பார்த்தீர்கள்னா அனைத்து கல்ஃப் நாடுகளுமே எவ்வளவோ தாக்குதல் நடந்தால் கூட அமைதியாக இருந்தார்கள். அவர்களுடைய ஒரு ரிட்டாலியேஷன், ஒரு தவறான அக்ரெசிவ் நோட் இந்த போரை ஒரு மிகப்பெரிய போராக மாற்றி. இன்னொரு பக்கம் ரஷ்யாவும் நேரடியாக குதிக்கவில்லை, சைனாவும் நேரடியாக குதிக்கவில்லை. நாட்டோ நாடுகள் இந்த போரில் இருந்து ஒதுங்கி நிற்கிறார்கள். அப்போ இது ஒரு தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட நபருக்கான ஒரு போராக மாறிவிட்டது ஒழிய, அந்த இடத்தில் தான் யுக்ரைன் இந்த போரில் குதித்தது ஒரு மிக பெரிய சீரியஸான விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறது. யுக்ரைன் வந்தால் ரஷ்யாவும் நேரடியாக உள்ள குதிக்கும், ரஷ்யா நேரடியாக குதித்தால் நிச்சயமாக சைனாவும் வருவார்கள். இந்த 3 நாடுகள் உள்ள வந்த உடனேயே கட்டாயமாக நாட்டு நாடுகளும் குதிக்கக்கூடிய அந்த கட்டாயம் ஏற்படும். அப்போ உலக போர் வருமா? அதற்கான அர்த்தம், அதற்கான விடயம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.